இந்த T20 வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல் ஷெடியூலு நிறையா டீமோட குவாலிஃபிகேஷன் சினாரியோஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ என்னென்னலாம் பாசிபிள் நியூஸ் எந்த டீமுக்காக அப்படின்னு பார்க்கலாம். பாகிஸ்தான் ஸ்ரீலங்காவும் குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா செமிஃபைனல் 1 வந்து கொலம்போவில் நடக்கும். அதில் வந்து பாகிஸ்தான் விளையாடுவாங்க. செமிஃபைனல் 2 வந்து மும்பையில் நடக்கும். ஸ்ரீலங்கா அங்கே தான் விளையாடுவாங்க. இதுவே பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்கா 2 டீமே குவாலிஃபை ஆகலை அப்படின்னா 2 செமிஃபைனலுமே இந்தியாவில் தான் நடக்கும். செமிஃபைனல் 1 கொல்கத்தா, செமிஃபைனல் 2 அட் மும்பை. இப்போ பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகிடுச்சு, ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகலைன்னா செமிஃபைனல் 1 ஆட்டோமேட்டிக்லி அட் ஸ்ரீலங்கா, செமிஃபைனல் 2 அட் இந்தியா அட் மும்பை. இப்போ வந்து பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகலை, ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா அவங்களோட ஃபஸ்ட் செமிஃபைனலில், ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் செமிஃபைனல் 1 கொலம்பாலையும், செமிஃபைனல் 2 வந்து இந்தியாவிலையும் நடக்கும். ஒருவேளை ஸ்ரீலங்கா குவாலிஃபை ஆகியும் இந்தியா கூட போகிறாங்க அப்படின்னா அந்த செமிஃபைனல் இந்தியாவில் தான் நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி 2 செமிஃபைனலும் இந்தியா தான் நடக்க போகுது. 2 செமிஃபைனல் இந்தியாவில் நடந்துச்சுன்னா செமிஃபைனல் 1 வந்து கொல்கத்தாலையும், செமிஃபைனல் 2 வந்து மும்பைலையும் நடக்கும். ஃபைனலோட ஷெடியூலும் அப்படி தான். ஒருவேளை பாகிஸ்தான் ஃபைனல் வந்துட்டாங்கன்னா ஃபைனல் வந்து ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் நடக்கும். அல்லது பாகிஸ்தான் தவிர மற்ற எந்த டீம் பாகிஸ்தான் குவாலிஃபை ஆகலை அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைனல் வந்து இந்தியாவில் தான் நடக்கும். மோஸ்ட்லி இட் ஷுட் பி அகமதாபாத்.